Limited and influencer. So we're honored for the time. Today I would like to welcome CEO and founder of and I also welcome ஓடுறத பார்த்தா புடிச்சிருவானோ. கை போயிட்டு அவுட்ரா. நோ பால். ஐ என்ன இதுவும் அவங்கிட்டே போகுது, புடிச்சிருவானோ. இன்னொரு கை போயிட்டுறா. அவுட்ரா. நோ பால். ரெண்டு கையும் உடைச்சிட்டாங்க. ஏய், நீயா பால் போடுற? ஆமாண்டா. ஒழுங்கா அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடு சொல்லிட்டேன். சும்மா வெறுப்பு ஏத்திக்கிட்டு. ஏய், இவனா? அச்சோ, ரெண்டு கையுமே உடைஞ்சிட்டே இவன் எப்படி பிடிப்பான்? ஓ அப்படியா? இப்ப பாருடா எப்படி பிடிக்கிறேன்னு. எங்க அந்த பால்? கரெக்ட் லொகேஷன். நோ பால். A few minutes later. அக்கா லெஃப்ட்ல திரும்ப போறான், கையை போடு. இல்ல புரியல, என்ன பேய் நினைச்சா என்ன நினைச்சான்? ஐயா சும்மா நொய்யின்னு கால் பண்ணிக்கிட்டு ஒரு வண்டியில ஒழுங்கா போக முடியுதா? சரி, எப்ப பாரு இதே வேலை. அடங்க அப்பா மோனலே, நான் பேய்டா. ஏய், என்னடே சும்மா நசரசன்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்க? எந்த பொண்ணு கூட பைக்ல வெளில போற? நான் எந்த பொண்ணு கூட அடி போனேன்? சவுப்பு கலர் புலங்க கட்டின பொண்ணு கூட போயிட்டு இருக்க. ஏ லூசு, அது பேய்டி. இல்ல உன்னதான் நம்ப முடியாது. ஏச்சி, இரு போனை தரேன். குடு கேக்க குடு. இதே வேலை. அக்கா நீ பேயின்னு சொல்லுக்கா. ஏச்சி, சீக்கிரம் நீ பேயின்னு சொல்லு. மாடி, நான் பேய்மா. அப்பாடி பேய் தானா? சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடணும், சரியா? சரிம்மா. உன்கிட்ட போன் கூட. எப்ப பாரு சந்தேகம்க்கா, கொஞ்ச நேரம் வந்து உட்காருக்கா. அக்கா வேமா போறேன், டைட்டா பிடிச்சிக்க. அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல். ஆஹா, பர்ஸ் வாஷ் பண்ணிட்டோமா? அக்கா பெட்ரோலுக்கு 100 ரூபாய் காசு இருந்தா கூட. போடா, நான் எலுமிச்சை பழத்துக்கு போறேன்டா. பேய்க்கிட்டு ஒரு மரியாதை இல்ல. சாபோத்ரி. எவன்டா அது என் பேரை சொல்லி கிண்டல் பண்ணது? சாவித்திரினே. ஐயா ஆண்டி, சாவித்ரி இல்ல சாபுத்ரி. செருப்பு பிஞ்சுக்கா, மறுபடியும் கிண்டல் பண்றீங்க? என்ன புள்ள வளர்ந்துருங்க அம்மா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்கல. தக்காளி கிழிச்சு போடுவோம். என்னடா இது? சரி வாங்கடா பொறுமையா சொல்லுவோம். சாபுத்ரி. இவ்வளவு சொல்லிய மறுபடியும் ஐயோ ஓடிடுங்கடே. சாபுத்ரி. A few minutes later. வரேன். ஏய், எங்க ஒளிஞ்சிருக்கானே தெரியலடா. யாருமே கண்டுபிடிக்க முடியல. பயங்கரமா ஒளிஞ்சிருக்கானோ போல. எங்க இருக்கானுவோ? இவ்வளவு சொல்லியே காமிச்சிட்டு உட்காந்துருக்க. கோப்பம் அவன. என்ன யாருமே காணும்? இடமே வெறிச்சோடி கிடக்கு. யாருமே இல்ல. அப்ப யாரா இருக்கும்? உங்க பேர் என்ன? காஞ்சனா. காஞ்சனா செகண்ட் ஐஸ். ஒருவேளை மரத்துல ஏறி உட்காந்துட்டோம்ல. அடச்சி, இது ஒண்ணு. ஆட ஆடி. நீ தான் ஆல்ரெடி அவுட்ல ஓடு. மரத்துக்கு பின்னாடி ஏதோ கால் தெரியுதே. மரத்துக்கு பின்னாடி தான் இவனை ஒளிஞ்சிருக்கான். என்ன யாருமே இல்ல. ஒருவேளை அந்த பக்கம் வந்துட்டானோ? கண்ணாமூச்சி விளையாட்டுல கண்ணாமூச்சா? இருடா. ஆடங்கோப்ப மோல, மறுபடி நீ தானா? எத்தனை இடம் சொல்றது? அவுட்ரு நீ, ஓடு. நம்பதாங்க. யோ, சிப்பாய் எல்லாம் தட்டி விட்டானுங்கயா. எதனா பண்ணியா? ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க தம்பி. யானை போய் வேலையை கட்டுறா. அவ்வளவுதான் முடிஞ்சு. சிச்சி போப்பா. யோ வெள்ளராஜா, யானையெல்லாம் பறக்க விட்டானையா. தம்பி குதிரை. சிச்சி ஓடு. யோ குதிரையெல்லாம் செதற விட்டானையா. அந்த கருப்பு ராஜா போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்கான். யோ என்னையா சும்மா நசனசன்னு இருக்க? மந்திரி அமுச்சுடியா? யோ மந்திரி எல்லாம் எந்திரிக்க முடியாம கிடக்காயா. மந்திரியா அடிச்சுட்டானுங்களா? ராணி உனக்கு வேலை வந்துட்டு போய் தட்டி தூக்கு. வரண்டா இலே. நீ அழகா இருக்க நினைக்கல,
நீ என் கூட பேசுவேன்னு நினைக்கல, நீ என் பக்கத்துல வந்து நிப்பன்னு நினைக்கல. ஏன் நான் உன்னை நினைச்சே பார்க்கல. உன்னை தேடி கண்டுபிடிக்க 22 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. ஐ எனக்கு ஓகே. அப்போ வாங்க உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன ராணி தட்டி தூக்குன்னு பார்த்தா ராணியை தட்டி தூக்கிட்டானுங்க. வெள்ளராஜா பொண்டாட்டி கருப்பு ராஜா கூட ஓடி புட்டே. யோ என்ன பாக்குற, இப்பயாச்சும் போய் எதனா சண்டை செய்யா. வெள்ளராஜானா சும்மா நினைச்சீங்களாடா, நான் யாருன்னு காட்டுறேன்டா. யோ என்னையா மாசா பீஜம் மட்டும் என்னமோ தவக்கல மாதிரி உரடி தாவுற. தம்பி நமக்கு அவ்வளவுதான் பவர். அப்ப டம்மி பீஸா நீ? ஏண்டா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எப்படா தூத்தோம்? அண்ணா எனக்கும் தெரியலண்ணா. என்னடா ஏதோ சவுண்ட் கேக்குதுடா? ஆமாண்ணா. பாப்பா பாப்பா. இன்னைக்கு கம்முன்னு அடுத்த மேட்ச் அவங்களுக்கு தான். அதுக்கு புரிஞ்சு போச்சு. வாடா. ஓ சாமி பாட்டு போடணும், அதானே கரெக்டா இருக்கும். ஆமால தம்பி, சாமி பாட்டு போடுப்பா. நோ இது புஷ்பா பட சாமி பாட்டுனா. ஆமால தம்பி, சாமி பாட்டு போடுப்பா. நோ என்னடா விக்ரம் பட சாமி பாட்டுனா. அட ஆமா, எவன்டா பாட்டு போடுறது? எல்கேஜில நான் பண்ண பிரச்சனைனால யூகேஜில இருந்து ஸ்கூலு என் கண்ட்ரோல்ல வந்தது. எல்லாரும் ஜானி ஜானி எஸ் பாப்பா ரைம்ஸா இப்ப மனப்பாடமா சொல்லணும். வீட்டுக்கு போய் 10 தடவை ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். சார் ஜானி ஜானி எஸ் பாப்பா படிச்சுனாங்கன்னா பில்டிங் மேல பில்டிங் கட்ட போறோம். சின்ன வயசுல எங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது குட் டச், எது பேட் டச் சொல்லி கொடுங்க சார். சார் இங்க பசங்களையும் பொண்ணுங்களையும் குத்த சொல்ல முடியாது, கடந்து வர பாதையை தான் குத்த சொல்ல முடியும். அந்த பாதையை நீங்க நல்ல பாதையை அமைச்சு வைங்கன்னு தான் நான் சொல்றேன். எங்களுக்கு எல்கேஜில இருந்து 12வது வரும் டிசிப்ளின் டீச்சர்னு ஒரு ஆள் வேணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கணும் சார். சின்ன வயசுல எங்களுக்கு என்ன மைண்ட்ல நிக்குதோ அதான் கடைசி வரை நிக்கும். என்ன தம்பி யூகேஜில ரவுடிசம் பண்றியா? சார் நல்லது சொல்லி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பேர் ரவுடி சொன்னா ரவுடி சோம் பண்ணுவோம். லே சாரு சொட்ட முத்த அடிக்க பசங்களை அமைச்சிருக்காராண்டா, வாடா போய் காப்பாத்துவோம். டேய் காப்பாத்த வேண்டியது சொட்ட முத்த இல்லடா. டேய் யாரா பவுலிங் போடுறதே? வேற யாரு? நம்ம ராஜி தான். ராஜே பவுலிங் போட. அந்த வந்துட்டேன். ஏச்சி அங்கே இல்ல. ஏன் என்னது? ஏண்டா நீ எல்லாம் பால தொல்லாமாடா. ஸ்டாப். அப்படியே ஸ்லோமோ போட்டு ரிவர்ஸ் போடுங்க. இது ஒரு ஸ்டைலி, நீ ஒரு பவுலரு. நீ பவுலிங் போற ஸ்டைல் கூட ஓகேடா, ஆனா பால் எங்கடா போடுற? ஸ்டாப். பால் எங்க இருக்கு, ஸ்டிக் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 100 மீட்டர். நீ எல்லாம் பால தொட்ட செத்த. சரி விடு, சந்தோஷ் போட்டோம். சந்தோஷ் கரெக்டா இருப்பான். ஏச்சி நீ நில்லு. ஏன் இவனுக்கு என்ன? டே இவெல்லாம் பால் போட்டு தாண்டா அடிக்க தெரியாதவங்க கூட அடிக்கிறான். புது பால்ரா நானு. இவன் போட்ட பால் நல்லா அடிச்சு அடிச்சு பழைய பால் ஆக்கிட்டானோடா. தயவு செய்து நீங்க 2 பேரும் பாலையே தொடாதீங்கடா. சரி விடு, யாருக்கும் வேணாம். சுருட்ட கரெக்டா இருப்பான், சுருட்ட போட்டோம். ஏச்சி நாத்த முத்து பேல நீ மட்டும் அங்கே நில்லே. ஏண்டா நீங்களாச்சும் பாலுக்குன்னு மரியாதை கொடுப்பீங்கடா. அவன் என்ன என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமாடா? என்னமோ அமாம் சோப்பு மாரி உடம்பெல்லாம் போட்டு தேய்க்கிறான்டா அவன். நீங்களே வேணா பால் போட்டுக்கங்கடா, ஆனா அந்த நாத்த முடிச்ச பேட் அப்படி கொடுக்காதீங்கடா. இவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருக்கீங்க. பாலை எடுத்தோமா, எச்சு துப்புனோமா, முன்னாடி 2 தேய் பின்னாடி 2 தேய் போய்கிட்டே இருக்கணும்.